ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. போஸ்ட் ஆஃபீஸில் 2025க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 10th முடிச்சிருந்தாலே போதும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2024ல் வந்துட்டு உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் 6 வரையுமே வெளியிட்டாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2025க்கு ஷெடியூல் 1 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடாக எல்லா விதமான இன்ஃபர்மேஷனுமே உடனுக்குடனே கொடுத்துட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் யாராவது ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து அறிவிச்சிருக்கக்கூடிய 2025க்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் தாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16/1/2025 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடிஎஸ் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இந்த ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2025க்கான ஷெடியூல் 1 பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி லாஸ்ட், அதாவது பாத்தீங்கன்னா 29/1/2025 இந்த டேட்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து அஃபிஷியலா ரிலீஸ் பண்றாங்க. அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. டேட்டா என்ட்ரி, ரீசெக்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டேட் வந்து பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை இப்போ எதனால ஃபில் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா இறந்திருப்பாங்க, சில பேர் அவங்க வேலையை வந்து ரிசைன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆயிருப்பாங்க. அதாவது ஜிடிஎஸ் போஸ்டிங்ல இருந்துட்டு ஹையர் போஸ்டிங் எம்டிஎஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆயிருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டே பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆயிருப்பாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா டெர்மினேஷன் ஆயிருப்பாங்க. சோ இந்த ரீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஆட்களை தேர்வு செய்யறாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2024ல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒரு 3000 மேல பாத்தீங்கன்னா ஜாப் வேகன்சி கிடைச்சிருந்துச்சு. சோ இந்த முறை பார்த்தா நமக்கு ஒரு மினிமம் வந்துட்டு 2000 இருந்துட்டு 4000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவங்க அறிவிக்கிறாங்க. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 40,000 வேகன்சி இல்லை 20,000 வேகன்சி அறிவிக்கிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட் வரையும் பிரிச்சிருப்பாங்க. அதுல நம்ம தமிழகத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த முறை வந்துட்டு மினிமம் 2000 இருந்துட்டு 4000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கான மினிமம் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். அவங்க வந்துட்டு மார்க் அடிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்யறாங்க. எந்த விதமான இன்டர்வியூமே கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா அதாவது ஜிடிஎஸ் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதாவது பிபிஎம் சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இது வந்து ஏபிபிஎம் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டாக் சேவக். இந்த 3 கேட்டகரியிலும் பாத்தீங்கன்னா ஆட்களை ஃபில் பண்ணுவாங்க. இந்த 3 போஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராமின் டாக் சேவான்னு சொல்லுவாங்க, அதாவது ஜிடிஎஸ். இதுக்கு கீழே தான் பாத்தீங்கன்னா இது ஃபில் பண்றாங்க. இதுல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்டர்னலாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது. ஜிடிஎஸ் கேட்டகரியில யாரா இருக்காங்களோ அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். நீங்க வந்துட்டு அடுத்த ஹையர் கேட்டகரி போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு அந்த ஜிடிஎஸ் கேட்டகரியில இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் தான் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் வந்துட்டு அட்டன் பண்ண முடியும். இந்த ஜிடிஎஸ் கேட்டகரியில உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ரோல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்துட்டு புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா அதை வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு அது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க உள்ள சின்ன சின்ன ஒர்க் பண்றது, இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஏபிபிஎம் டாக் சேவன் சொல்லுவாங்க. இதுக்கான ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயில வந்துட்டு டோர் ஸ்டெப் பண்றது, அதுக்கப்புறம் பேமெண்ட் டிரான்சாக்ஷன்லாம் இருக்கும். இது சம்பந்தமான ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதுக்கான சேலரியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து நோட்டிபிகேஷன் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பிபிஎம்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 இருந்துட்டு 29,000 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஏபிபிஎம் டாக் சேவக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 10,000 இருந்துட்டு 24,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்துட்டு 18 இருந்துட்டு 40 வயசுன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்துட்டு லாஸ்ட் இயர் உள்ள ஏஜ் லிமிட், அதாவது 2024க்கு. சோ இந்த இயருக்கு வந்துட்டு எந்த ஏஜ் லிமிட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் தெரியும். இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷனுமே கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஆனாங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஓபிசி அப்படின்னா 3 இயர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ், இதுக்கு வந்துட்டு எந்த விதமான ரிலாக்சேஷனுமே கொடுக்கல. பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சன் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சன் வந்து ஓபிசி இருந்தாங்கன்னா 13 வருஷம் கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி இருந்தாங்கன்னா 15 வருஷம் கொடுத்திருக்காங்க. இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் கேட்டது. சோ நீங்க வந்துட்டு இப்ப இடபிள்யூஎஸ்ல வர்றீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட்டை நீங்க இப்பயே வந்துட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். சோ சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஓபிசி சர்டிபிகேட் தேவைப்படும். அவங்க கூட பாத்தீங்கன்னா நீங்க இப்பயே அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன் வந்துட்டு அப்படின்னா அதுல இருந்து நமக்கு 1 மந்த் டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்துல நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒன்ஸ் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்த உடனே நம்ம சேனல் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுற வீடியோமே அப்லோட் பண்றோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் யாராவது ஜாப் டேட்டா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க.